ஃப்ரெண்ட்ஸ், காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோவில் கூட ஒரு சின்ன ஒரு தாட் என்னன்னு சொன்னால், அன்றைக்கி நேரத்தில் நம்ம ஒரு பிஸியான ஒரு லைஃப்குள்ளாக நம்ம இருக்கிறோம். வேலை, நம்முடைய ஊழியம், பிஸ்னஸ், படிப்பு இப்படின்னு சொல்லி வி ஆர் லிவிங் எ பிஸி லைஃப். அதே நேரத்தில் நாம் கர்த்தருக்காக நேரத்தை செலவழிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். தசம பாகம் வெறும் காணிக்கையில் மாத்திரமல்ல. தசம பாகம்னு சொன்னால் ஒருவேளை நிறைய பேர் அதெல்லாம் பழைய ஏற்பாடு பிரதர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்முடைய காணிக்கையில் நாம் நம்முடைய வருமானத்தில் நம்ம ஒரு பங்கை நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். இல்லாதவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே போல் நம்முடைய நேரம். அப்போ தசம பாகம் என்று சொன்னால் அது காரணம் அதிகமாக தான் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கணும். நம்ம எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கணும். அதான் புதிய ஏற்பாடு உபதேசம். ஸோ வி ஹாவ் டு கிவ். நம்ம கொடுக்குறவா இருக்கணும். நம்ம நேரத்தை கொடுக்கணும். ஊழியக்காரன் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு 2 hours 40 minutes 2 மணி நேரம் 40 நிமிஷம் 10ல் ஒரு பாகம்னு சொன்னால் அந்த டைமை நான் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆனால் அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை கொடுக்கறதில்ல. கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour பண்ணுறோம், சரி போதுன்னு நினைக்கிறேன். கிடையாது. ஏன்னா மற்ற நேரத்தை நிறைய காரியங்களை இப்போ ஊழியத்துக்குன்னு எடுத்தோன்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊழியம் செய்கிறோம். குடும்பத்திற்காக ஒரு 2-3 மணி நேரம் ஓடுறோம். இப்படி மற்ற காரியங்களுக்காக அதிகமாக செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் நம்ம உட்கார்றோமா? ஊழியம் செய்வதை காட்டிலும் அதுக்கும் மேலான காரியம் என்னென்னா ஆண்டவர் பாதத்தில் உட்காரணும். ஏன்னா மார்க் 3ஆம் அதிகாரத்தில் சீஷர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களை பிசாசு துரத்துவதற்காக, அவர்களை பிரசங்கிப்பதற்காக அநேக காரியங்களுக்கு அனுப்புகிறாரு. முதல்ல அவரோடு கூட இருக்கும்படியாக. அப்போ ஆண்டவரோடு கூட இருக்கணும். அதுதான் மிக முக்கியம். ஸோ ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் குறைஞ்சது நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் இருக்கேன்னு சொன்னால் ஒரு 3 மணி நேரமாவது நான் கர்த்தருடைய பாதத்தில் உட்காரணும். நான் ஒரு விசுவாசின்னு சொன்னால் குறைஞ்சது 1 மணி நேரமாவது கர்த்தருடைய பாதத்தில் உட்காரோமா? அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் இருக்கும். இப்போது வண்டி பெட்ரோல் போடாமலே ஓட்டிகிட்டு இருக்கேன்னு சொன்னால் அது பெட்ரோல் காலியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டால் தான் அது என்ன பண்ணும், ஓடும். இல்லை அது ஓடிட்டே இருக்கணும், ஓட நின்றுடும். அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தான் நமக்கு பலன். ஸோ இந்த நாளிலும் கூட ஜெபிக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நாள் இன்னும் அதிகமாக ஜெபிங்க. நம்மளுடைய மாம்சத்தில் முடியாது. நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற கிருபை எனக்கு கொடுங்க இயேசப்பான்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் கிருபை கொடுப்பார். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மரியாதை பார்த்து அவள் தன்னை வீட்டுக்கு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதே அந்த நல்ல பங்கு. ஸோ இந்த நாளில் உங்களுடைய தசமபாகத்தை வெறும் காணிக்கையில் மாத்திரம் கொடுப்பது போதாது. உங்களுடைய நேரத்தையும் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். காட் bless யூ.